நடிகைகளின் அழகு ஆபரேஷன் ஆபத்தில் முடிகிறது. நீங்கள் படம் அந்த நயன்தாராவையும் இப்போ உள்ள நயன்தாராவையும் பாருங்க, இத்தனை அழகு முக ஆபரேஷன் தான். அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் வருகிறது, சளி பிடிக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார். அதற்கு அவர் அதிகமாக மது அருந்துவதாலா, அழகு ஆபரேஷன் செய்து கொண்டதாலா? விஜய் பங்களா அருகே பங்களா வாங்கிய நடிகை ரம்பா, கௌதமி மகள் சினிமாவில் கதாநாயகியாகிறார். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை சொல்வது. நடிகைகளின் அழகு ஆபரேஷன் ஆபத்தில் முடிகிறது. ஆரம்பத்தில் சினிமா நடிகர்கள் மேக்கப் ஏன் போட்டார்கள் என்று சொன்னால், நாடகத்தில் இருக்கவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க முகம் தெரியணும், அதுக்காக அந்த சிவப்பு மேக்கப் போட்டாங்க. அதுக்கப்புறம் கேமரா வந்ததுக்கப்புறம் அந்த ஒளி வெள்ளம் லைட்டு, ஏகப்பட்ட லைட் போடுறாங்க, அதை தாங்குவதற்காகவும் முகத்தை அழகுபடுத்துவதற்காகவும் மேக்கப் போட்டார்கள். இது தேவையான ஒன்று தான். நடிகர்கள் எல்லோருமே மேக்கப் போடுவார்கள், போட வேண்டும். அதுக்கப்புறம் என்னாச்சு, முக ஆப்ரேஷன் செய்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அதாவது முகத்தில்னா முழுமையான முகத்தை அல்லாமல் விழிக்கு கொஞ்சம் பெரிதாக்க கண் ஆப்ரேஷன், உதட்டு ஆப்ரேஷன், தாடை ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மிகப்பெரிய செலவு என்றாலும் கூட சில நடிகைகள் கோடிக்கணக்கிலே சம்பாதிப்பதால் இது எளிதாகிறது. எந்தெந்த நடிகைகள் அழகு ஆப்ரேஷன் செய்து கொண்டார்கள், எதற்காக ஆப்ரேஷன் செய்து கொண்டார்கள் என்ற விவரத்தை இப்போது பார்ப்போம். முதலில் 44 வயதாகியும் இன்னமும் இளமையோடும் 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற தகுதியுடைய நயன்தாரா என்ன ஆப்ரேஷன் செஞ்சுருக்காருங்கிறத பார்ப்போம். நயன்தாராவுக்கு ஆரம்பத்தில் விழிகள் மிகவும் சின்னதாக இருந்ததாக ஃபீல் பண்ணார். அதனால் ஆரம்பத்தில் விழியை மாற்றிக்கொள்வதற்காக கண் ஆப்ரேஷன் செய்தார். அதுக்கப்புறம் உதடு கொஞ்சம் லேசாக ஒரு மாதிரி இருந்தோடனே லிப் ஆப்ரேஷன் செய்தார். அப்புறம் தாடை ஆப்ரேஷன் செய்து கொண்டார். நீங்கள் படம் சரத்குமாரின் ஜோடியை அடித்தார் நயன்தாரா. அந்த நயன்தாராவையும் இப்போ உள்ள நயன்தாராவையும் பாருங்கள், இத்தனை அழகு அதிகரிப்பதற்கு காரணம் முக ஆப்ரேஷன் தான். நடிகை சமந்தா பல்லாவரத்திலே பிறந்தவர். தெலுங்கில் ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. நாகார்ஜுனா மகன் நாக சைத்தன்யாவை திருமணம் செய்து கொண்டு விவாகரத்து செய்து இப்போது மியாசிடிஸ் என்ற நோய்க்கு ஆளாகி கடந்த 1.5 வருஷமாக சிகிச்சையில் இருக்கிறார். விரைவில் இந்தி படத்தில் ஷாருக்கான் ஜோடியாக நடிக்கப் போகிறார், தெலுங்கு படம் ஒன்றில் நடிக்கப் போகிறார். இவர் ஆரம்பத்தில் சமந்தாவுக்கு என்ன ஃபீலிங் வந்திருக்குன்னா, உதடு சரியாக இல்லை அப்படி என்று ஒரு ஃபீலிங் வந்திருக்கிறது. எனவே சமந்தா உதட்டுக்கு ஆப்ரேஷன் செய்யாமல் அடிக்கடி இன்ஜெக்ஷன் ஊசி போட்டுக்கிட்டு உடம்பை அந்த உதட்டை பெரிதாக காட்டியிருக்கிறார். அதுக்கப்புறம் லிப் பாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு, தாடை ஆப்ரேஷனும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன ஆகிப்போச்சு, சமந்தாவுக்கு இதெல்லாம் அலர்ஜியாகி மியாசிட்டிஸ் என்ற நோய் வந்துவிட்டது. அதை நான் சொல்லவில்லை, சமந்தாவே சொல்லியிருக்கிறார். நான் மேக்கப் சாதனங்கள் போட்டுக்கொண்டதாலும் உதடு பெரிதாக இருப்பதற்காக இன்ஜெக்ஷன் போட்டுக்கொண்டதாலும் எனக்கு மியாசிட்டிஸ் நோய் வந்தது என்று சொல்லியிருக்கிறார். இப்போது அந்த மியாசிட்டிஸ் நோயிலிருந்து 80% தேறி நடிக்க வந்திருக்கிறார். நடிகை ஸ்ருதிஹாசன் முகம் ஆரம்பத்தில் வட்ட வடிவமாக இருந்தது, அதை ஓவல் ஷேப்புக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். டாக்டர் ஸ்ருதிஹாசனுக்கு ஓவல் ஷேப்பில் அந்த முகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் காது ஆப்ரேஷன் செய்திருக்கிறார், உதட்டு ஆப்ரேஷனும் செய்திருக்கிறார். இதன் காரணமாக நீங்கள் பழைய ஸ்ருதிஹாசன் படத்தை பாருங்கள், இப்போ ஸ்ருதிஹாசன் படத்தை பாருங்கள், அந்த அளவுக்கு அழகு அதிகமாக இருக்கிறது. காரணம் இந்த அழகு ஆப்ரேஷன் தான். ஆனால் அதே சமயத்தில் அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் வருகிறது, சளி பிடிக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார். அதற்கு அவர் அதிகமாக மது அருந்துவதாலா, இல்லாட்டி இந்த மாதிரி அழகு ஆப்ரேஷன் செய்து கொண்டதாலா என்பது தெரியவில்லை. அவருக்கு தான் அது தெரியும், அவர் தான் விளக்க வேண்டும். த்ரிஷா ஆரம்பத்தில் துணை நடிகையாக இருந்து அதுக்கப்புறம் கதாநாயகியானவர். இப்போ 96 படத்தில் இத்தனை வயசான பிறகும் த்ரிஷா அழகாக இருக்கிறார். பொன்னியின் செல்வன் படத்தில் அழகோயமாக காட்சி தெரிகிறார் என்று சொன்னால் முக அழகு ஆப்ரேஷன் தான். ஆரம்பத்தில் இவருடைய மூக்கு நீளமாக இந்திரா காந்தி மூக்கு மாதிரி இருந்திருக்கு. எனவே ஆரம்பத்தில் த்ரிஷா செய்து கொண்டது மூக்கு ஆப்ரேஷன் தான். த்ரிஷாவுக்கு முக அழகு முழுமையாக அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக போட்டெக்ஸ் BIOTX என்ற ஆப்ரேஷன் செய்திருக்கிறார்.
இதன் காரணமாக த்ரிஷா இத்தனை வயதானாலும் மேக்கப் இல்லாமலும் த்ரிஷா அழகாக இருப்பதற்கு காரணம் இந்த ஆப்ரேஷன் செய்து கொண்டது தான். ஆனால் எந்தவித மேக்கப்பும் இல்லாமல் இயற்கையாகவே அழகாக இருப்பவர் த்ரிஷாவுடைய அம்மா தமன்னா. இயற்கையிலேயே வெள்ளைத்தோல் கொண்டவர் தமன்னா. ஆனாலும் தன்னுடைய முகம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக காஸ்மெட்டிக் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர் தமன்னா. தொடர்ந்து அழகு நிலையங்களுக்கு சென்று தன்னுடைய முகத்தை, அந்த அழகு வதனத்தை குறையாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் தமன்னா. எனவே தான் அவர் எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி, ட்ரெஸ்ஸு குறைவாக போட்டாலும் சரி, அவர் அழகாக இருக்கிறார் தமன்னா. அதுக்கு காரணம் மாதத்துக்கு 2 முறை தவறாமல் முக ஆப்ரேஷன் டாக்டரிடமும் கன்சல்ட் செய்து கொள்கிறார். அழகு நிலையங்களுக்கும் சென்று அந்த சிகிச்சைகளையும் மேற்கொண்டிருக்கிறார். அதனால தான் தமன்னா மிக அழகாக இருக்கிறார். ஆனாலும் ஒரு விஷயத்தை இங்கே ஞாபகப்படுத்தணும். உலக புகழ் டான்ஸ் கிங் மைக்கேல் ஜாக்சன். உலகம் முழுக்க மைக்கேல் ஜாக்சனுக்கு நடிகர்களை விட அதிகமான ரசிகர்கள் இருப்பதற்கு காரணம் ரப்பரில் செஞ்ச மனிதன் மாதிரி டான்ஸ் ஆடுவார் மைக்கேல் ஜாக்சன். அவர் இளம் வயதிலேயே இறந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் கருப்பராக பிறந்தவர். இதனால் முக ஆப்ரேஷன் அடிக்கடி செய்வார். ப்ளீச் செய்து கொள்வார் முகத்தை. ப்ளீச் செய்ததோடு இல்லாமல் முகத்தை மாற்றி மாற்றி 4-5 முறை முக ஆப்ரேஷன் செய்து கொண்டார். இதன் காரணமாக புற்றுநோய் வந்தது. புற்றுநோயால் தான் இறந்தார் மைக்கேல் ஜாக்சன். ஆனால் புற்றுநோய் வந்ததற்கு காரணம் அவர் அடிக்கடி முக அறுவை சிகிச்சை செய்து கொண்டது தான் என்று மருத்துவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். இதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அழகாக இருக்கும்போது ஆபத்து, அதே மாதிரி அழகியலாலும் ஆபத்து. இப்போ என்னடான்னா முக அழகு ஆப்ரேஷனாலும் ஆபத்து வருகிறது. எனவே முக ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள் மருத்துவரை முழுமையாக ஆலோசனை பெற்று முக அறுவை செய்து கொள்ளலாமா வேண்டாமா என்பதை மருத்துவருடைய ஆலோசனையின் பேரிலேயே நடந்து கொள்ளுங்கள். மருத்துவரை கன்சல்ட் பண்ணாமல் வெறும் ஃபேஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது ஆபத்தில் முடியும் என்று சொல்லுகிறார்கள் மருத்துவர்கள். விஜய் பங்களா அருகே பங்களா வாங்கிய நடிகை ரம்பா. காரணம் என்ன? நடிகை ரம்பா கிழக்கு கடற்கரை ரோட்டில் நீலாங்கரையில் நடிகர் விஜய் பங்களாவுக்கு அருகிலேயே ஒரு பங்களா வாங்கியிருக்கிறார் விஜய். அந்த வீட்டுக்கு குடி வந்த பிறகு நடிகர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு பத்திரிகையாளரிடம் பேசும் பொழுது, நான் மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆசையாக இருக்கிறது, அதனால்தான் விஜய் வீட்டுக்கு பங்களாவில் பக்கத்தில் நான் வீடு வாங்கியிருக்கேன், டைரக்டர்கள் என்னை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ரம்பா. ஆனால் நிச்சயமாக அவர் கதாநாயகியாக போட மாட்டாங்க. ஏன்னா 3 குழந்தைகளுக்கு தாய் அவர். இதன் காரணமாக அக்கா, அண்ணி, சித்தி போன்ற வேடங்கள் தான் அவர் கிடைக்கும். இது பற்றி கேட்டதற்கு, பரவாயில்ல, எந்த படமாக இருந்தாலும் சரி, நான் சினிமாவில் நடிக்க வேண்டும், அதற்கானதான் வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்துவிட்டேன் என்று சொன்னார் ரம்பா. தொழிலதிபர் அவருடைய கணவர். ஏன் வெளிநாட்டிலிருந்து ரம்பா அவருடைய கணவனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்னா, ஒருவேளை அங்கே சரியாக தொழில் நடத்த முடியலையோ என்னவோ தெரியும். கௌதமி மகள் சினிமாவில் கதாநாயகியாகிறார், துருவ் விக்ரமுக்கு ஜோடியாகிறார். நடிகை கௌதமி மகள் சுப்புலட்சுமி. அவர் லண்டனில் 6 மாதம் சினிமா நடிப்பு கோர்ஸ் படித்திருக்கிறார். அங்கே நடிப்பு கோர்ஸ் செய்து அதிலே டிப்ளமா பட்டம் வாங்கிய பிறகு இப்போது சென்னைக்கு வந்திருக்கிறார். அவரை சினிமாவில் கதாநாயகியாக நடிக்க வைக்க கௌதமி முயன்று வருகிறார். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். நடிகர் துருவ் விக்ரமுக்கு ஜோடியாக நடிக்கிறார் கௌதமியின் மகள் சுப்புலட்சுமி. அதே போல் விஜயின் மகன் படத்தில் துருவ் விக்ரம் கதாநாயகன். விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குனராவதாக சொல்லியிருக்கிறார். லைக்கா புரொடக்ஷன் தயாரிப்பில் ஜேசன் சஞ்சய் ஒரு படத்தை கதை திரைக்கு தேவசனம் எழுதி இயக்குகிறார். அந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார் துருவ் விக்ரம். நேயர்களே, தொடர்ந்து பரபரப்பான புத்தமுதிய சினிமா துணுக்களை அறிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.